சலனம் 175. அஞ்சு தனது பெண்ணை தன் அண்ணன் மடியில் அமர வைத்து விட்டு நிமிர ஈஸ்வர் அவளிடம், பாப்பாக்கு சிம்பிளா கம்மல் போட்டா போதும், அது 5 மாச பாப்பா, காது வலிக்கும் பார்த்துக்கோ. தண்டபாணி, நாங்க வைரத்தில் கம்மல் வாங்கிட்டு வந்திருக்கோம், இன்னைக்கு ஒரு நாள் போடட்டும். ஈஸ்வர், மகி பாப்பாக்கு சிம்ம ராசி, அவளுக்கு மாணிக்கம் தான் போடணும், வைரம் அவளுக்கு நல்லதில்ல, அவ ராசிக்கு செட் ஆகாது. ரவி தனது வாயை திறந்து, இப்ப இங்க என்னதான் பிரச்சனை, தாய் மாமன் சீல் செய்ய கூட பிரச்சனையா என்று சொல்லும் போது நொடியில் அண்ணாமலை குனிந்து அவன் மடியில் இருக்கும் பாப்பாவை வாங்கி, நல்ல நேரம் முடிய போகுது ரவி மாப்பிள்ள, இனி 10:30 12 மணிக்கு தான் நல்ல நேரம், அப்போ பாப்பாவுக்கு மொட்டை எடுத்துக்கலாம், இப்போ ரெட்டை பசங்களை குளிக்க வைத்து காது குத்திடலாம், அப்புறம் வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு விடலாம் என்றதும் பெண்கள் எல்லோரும் இரட்டை பசங்களை குளிக்க வைத்து ஆடை அணிவித்து கிளம்பி கொண்டு வந்து நிறுத்த காது குத்தும் நிகழ்ச்சி ஆரம்பமானது. அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்ததும் காது குத்து விழாவிற்கு வந்தவர்களிடம் பரிசு என்று எதுவும் வாங்க மாட்டோம், ஆசிர்வாதம் போதும் என்று முக்கிய உறுப்பினர்களை அழைக்கும் போதே சொல்லி அழைத்ததால் எதுவும் யாரிடமும் வாங்கவில்லை. ஆசிர்வாதம் மட்டும் போதும் என்பதால் அவர்கள் ஆசிர்வாதத்தை கொடுத்து விட்டதும் அவர்களை உணவருந்தும் இடத்திற்கு அனுப்பி வைத்தார் அண்ணாமலை. அவருக்கு தெரியும் ஈஸ்வரும் ரவியும் இப்பொழுது ஒரு சேர சண்டைக்கு காத்திருக்கிறார்கள், அதை எல்லோரின் முன்னாடியும் பேசும் பொருளா ஆகிவிடக் கூடாது என்பதால் அவர் அதை தடுத்து நிறுத்தி அதையும் தன் மகள் அருணாச்சலத்தையும் உணவருந்தும் இடத்திற்கு அனுப்பி வைத்தார். வந்திருப்பவர்கள் எல்லோரும் முதலாளிகள், அரசியல்வாதிகள், தொழிற்சாலைகளுக்கு சிலர் உணவருந்துவிட்டு அப்படியே வீடு செல்வார்கள், சிலர் ஈஸ்வருக்கென்று காத்திருப்பார்கள் என்று அறிந்ததால் அதை செயலாற்றினார். ஈஸ்வர் ஃபங்க்ஷன் பார்த்துவிட்டு போகணும் என்று நினைக்கிறவர்களை கோவிலின் மண்டபத்திலேயே அமர வைத்து விடுங்கள், உள்ளே அழைத்து வர வேண்டாம் என்று அதியமானிடம் சொல்லி அனுப்பிவிட்டார். அண்ணமிடம் வந்து முதலில் மாப்பிள்ளை வீட்டாரை சாப்பிட அழைத்து செல்லுமா, ஏனோ கோபம் குறைய ஒரு மெல்லிய அளவு இடைவெளி தேவை, அது உணவால் கொடுக்க முடியும் என்பதால் ரவி வீட்டாரை விருந்துக்கு அழைத்து உபசரித்து பின் தான் அழைத்து வந்தார். அண்ணாமலை ரவியை மீண்டும் ஜமக்காலத்தில் அமர வைத்து பாப்பாவை அவன் மடியில் அமர வைத்தார். விஜயா தட்டுக்களை ரவியின் முன் அடுக்கி வைத்தார். அதில் வைர நகையும் கம்மலும் கொண்டு வந்து வைத்தார். ஒவ்வொன்றும் அவ்வளவு பெரிதாக இருந்தது. மீண்டும் ஈஸ்வர், அஞ்சு வைரம் பாப்பாக்கு வேண்டாம் சொல்லிடு. விஜயா மகனையும் கணவனையும் பார்த்துவிட்டு ஏதோ பேச வாயெடுக்க ரவி கோபமாக, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை மாப்பிள்ள என்றான் நேரடியாக. பிரச்சனை என்றதும் கடுப்பானவன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சிம்பிளா பண்ணுங்க, நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க ஏன் சொல்றீங்க? ஈஸ்வர் புருவம் உயர்த்தி, புரியல, நான் மகிழினிக்கு தாய்மாமன், அவனோ அதுக்கு இந்த விழாவே எனக்கானது, என் உரிமையை விட்டு கொடுக்க முடியாது, அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன், யாரும் இதில் தலையிட உரிமை இல்லை. அஞ்சு பதட்டத்துடன், அண்ணா நீ பேசாம இருமா, எத்தனை நாளைக்கு நாங்க பொறுத்துட்டே போறது, ஒரு அண்ணனா நான் செய்யறத ஒரு தாய்மாமனாக செய்வேன், யாரும் எதுவும் சொல்ல உரிமை இல்லை. ஈஸ்வர் குனிந்து அவன் கையில் இருக்கும் பாப்பாவை தூக்கிவிட்டான். இப்போது அனைவருக்கும் பதட்டமான நிலை. இவள் ஏன் பொண்ணு, எனக்கு மட்டுமே இவளிடம் உரிமை இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அண்ணாமலை, கண்ணா ப்ளீஸ் தாத்தா, ஆதர விஷயத்தில் நான் எந்த முடிவும் தெளிவா எடுக்க முடியல, காரணம் அப்போ நீங்களும் அப்பாவும் இருந்தீங்க, என் பொண்டாட்டியா அஞ்சு வந்த பின்னாடியும் கூட ஒரு முடிவும் எடுக்க முடியல, காரணம் அவன் தங்கச்சி, ஆனால் இவள் ஏன் பொண்ணு, இவளுக்கான எல்லா உரிமையும் நான் மட்டுமே எடுப்பேன், யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அஞ்சு வேகமாக, என்ன பேசுறீங்க, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், யாரையும் வேணாம்னு சொல்லிட்டு வந்து நீ இப்போ உறவு வேணும்னு நின்னா நீ ஏன் முடிவெடுத்துக்கோ, இப்படி கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு பேசாமல் எங்க கூடயே வந்துடலாம் என்றார் விஜயா, அதுவும் மிகவும் கோபமாக. அஞ்சு திரும்பி முறைத்து, அம்மா பேசாம இருங்க, தேவையில்லாம பேசி எந்த பிரச்சனையும் வளர்க்காதீங்க. தண்டபாணி மிகவும் கோபமாய், என்னைக்காச்சு நான் பேசி நீ பார்த்திருக்கியா, ஆனா எப்ப பாரு உன் அண்ணன் தலை குனிஞ்ச நிற்கும் போது நீ அந்த பக்கம் பேசாம எங்க கிட்ட கோபப்பட்டா என்ன நியாயம், யாரின் பக்கம் நின்று யாருக்காக பேசுவது என்று தெரியாமல் அவள் விழித்து கொண்டிருக்கும் போது, அதான் உங்க அம்மா கூப்பிடுறாங்கல்ல, தாராளமா போய்க்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கண்கள் கலங்கி, நான் ஏன் போகணும், அப்போ இந்த உறவுகள் எல்லாம் இத்தோட விட்டுட்டு வா. ரவி மிகவும் கோபமாய், அவ ஏன் விட்டுட்டு வரணும், என் தங்கச்சி உன் பொண்டாட்டி ஆன பின்னாடி இந்த வாழ்க்கை பிடிக்காட்டி வான்னு கூப்பிட்டேன், அவ வரல, ஆனா உன் தங்கச்சி நீ கூப்பிட்டதும் வரானா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், உன்கிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம், அவளுக்காக நீ சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நான் சப்போர்ட் பண்ணாத புருஷன்தான். அஞ்சு மேடம், நீங்க உங்க வீட்டு ஆட்களோட
போய்க்கோங்க. பின்னவள் தன் குடும்பத்தாரின் பக்கம் திரும்பி கையெடுத்து கும்பிட்டு, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. நான் வாழாமல் வருவதுதான் உங்களுக்கெல்லாம் விருப்பம்னா தாராளமா சண்டை போடுங்க. ரவி தங்கையை பார்த்து, எந்த நல்ல நாளிலாவது நீ சந்தோஷமா இருக்கியா? எந்த பக்கம் பேசுறதுன்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் தவிச்சுட்டே இருக்க. ஒரு முடிவெடுத்து நீயாச்சு நிம்மதியா இரு. பின்னவள் கண்கள் கலங்கி, என்ன முடிவை நான் எடுக்க சொல்றீங்க? ஒன்னும் உன் புருஷன் இல்லாட்டி நாங்க. ஈஸ்வர் கைத்தட்டி, சூப்பர்ல, உங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் உன்னை கூட்டிட்டு போனா, இப்பவும் உன்னை இப்படிதான் கூப்பிடுறான். தாராளமா போயிட்டு வா. அவளோ கண்கள் கலங்கி, நான் ஏன் போகணும்? விஜயா கோபமாய், நீ எல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்ட. நான் கூட முன்ன விட்டுட்டு வந்தப்போ உன் பக்கம் தப்புன்னு நினைச்சேன். ஆனா இப்பேற்பட்ட ஆள் கூட எல்லாம் வாழ முடியாது. இந்த பணக்கார வீட்டு கஞ்சி குடுக்கறதுக்கு பேசாம நம்ம வீட்டில் பழைய சோறு தின்னுட்டு நிம்மதியா தூங்கலாம். ஈஸ்வர் கையெடுத்து கும்பிட்டு, தயவு செஞ்சு போயிடு. இல்ல போக மாட்டேன், வாழணும்னு நினைச்சா இந்த உறவுகளை மொத்தமா அத்து விட்டுட்டு வா. விஜயா ஏதோ பேச வாய் எடுக்க நந்தினி அவரின் வாயில் கை வைத்து, அம்மா சும்மா அமைதியா இருங்க. உங்க கோபத்துல அவ வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. அன்னைக்கு கோவிச்சிட்டு வந்தப்ப அஞ்சு மட்டும்தான் வந்தா. இன்னைக்கு குழந்தையும் இருக்கா. அவ வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? அதுவும் மானங்கெட்ட அடிமை வாழ்க்கை. அண்ணாமலை கோபம் வந்து, விஜயா வார்த்தையை தேவையில்லாம விடுறம்மா. இன்னைக்கூட போற உறவு இல்ல, அதனாலதான் பொறுமையா பேசுறேன். ரவி மிகவும் கோபமாக அவரிடம், எங்களுக்கும் பொறுமை இருக்கு. உங்க பேரன் நடந்து கொள்வதெல்லாம் முறையா? தாய்மாமன் எனக்கு இல்லாத உரிமை இவருக்கு எப்படி வரும்? ஈஸ்வர், என் பொண்ணுக்கு தாய்மாமனே கிடையாது. குத்துக்கள் மாதிரி என் பையன் இருக்கும்போது இவர் எப்படி சொல்லலாம் என்று சண்டைக்கு நின்றார் விஜயா அண்ணாமலையை பார்த்து. மணி பார்க்க பத்திரையை காட்டியது. அண்ணாமலை வேகமாய், ஈஸ்வர், பாப்பாக்கு மொட்டை அடிக்கிற நேரம் வந்துடுச்சு. மொட்டை எடுக்கிறவரை இங்க வாங்கினா என்று அழைத்து அங்கு போடப்பட்டிருந்த ஜெம்காலத்தை விரிக்க சொல்லி சுற்றி விழிகளால் தீபக்கை தேடி அவன் வந்ததும் அவனை கண்டு இங்க வா என்று அழைக்க அவனும் சொல்லுங்க சார் என்று வந்தான். அவனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் ஜெம்முகால விரிப்பில் உட்கார சொல்ல அவனோ புரியாமல் அவனையே பார்க்க, உட்காரு என்றான் ஒரு மிரட்டலோடு. அதன் பின் அவன் எதிர்த்து கேள்வியை கேட்கவில்லை, உட்கார்ந்து விட்டான். மொட்டை எடுக்கிறவரை அங்கு அமர சொல்லி தீபக் மடியில் பாப்பாவை கொடுக்கும் போது மொத்த குடும்பமும் என்ன செய்கிறான் இவன் என்று சொல்லி பயந்து விட்டார்கள். அஞ்சு வேகமாய் அவனிடம் வந்து, பாப்பாக்கு இப்ப மொட்டை அடிக்காமல் இருந்தா கூட பரவாயில்ல, இப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க என்று அவனுக்கு மட்டும் கேட்கும் விதமாய் சொல்லும் போது, என் பொண்ணுக்கு தீபக் தான் தாய்மாம, மொட்டை எடுங்க என்று அதட்டும் போது அங்கு யாருக்கும் பேச தைரியமும் வரவில்லை. அடுத்து என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. ரவி ஏய் என்று வரும் பொழுது ஈஸ்வர் அவனின் சட்டையை இறுக்கி பிடித்து, யாரை பார்த்து ஏன் என்ற இருவருக்கும் சண்டை முட்டிக்கொண்டு நிற்கும் போது இடையில் புகுந்தார் அன்னலட்சுமியும் அஞ்சுவும். அண்ணாமலைக்கு எப்படி இவர்களை சேர்த்து வைப்பது? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நீ பெரிதா நான் பெரிதா என்று நடந்து கொண்டால் என்ன ஆகும் என்பதற்கு இவர்கள்தான் சாட்சி. அண்ணாமலை இடையில் புகுந்து, நிறுத்துங்கப்பா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அஞ்சு, இது நம்ம பிள்ளைகளோட முதல் விசேஷம், அதனால தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் வேண்டாம். ரவி, இனி என்ன பிரச்சனை வரப்போகுது? எப்போ இன்னொருத்தன் மடியில் உட்கார வச்சு மொட்டை எடுத்தாச்சோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஈஸ்வர் கையெடுத்து கும்பிட்டு, உங்ககிட்ட உறவு வச்சுக்க நான் என்னைக்குமே நினைக்கல. நான் செஞ்சது சரியா தவறான்னு யோசிச்சு எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் தேடி எதுக்கும் வரமாட்டேன். ரவி வேகமாய், வருவ கண்டிப்பா ஒரு நாள் என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு வெளியேறினான் குடும்பத்துடன். சலனம் 176. ரவியின் குடும்பம் உடைந்து வெளியேறிய போது அஞ்சி உடைந்து ஓரமாக அமர்ந்து விட்டாள். அதன் பின் அவளுக்கு சுற்றி நடப்பவையே மறந்து போனது. அண்ணன் தான், ஆனால் பின் அவளுக்கு அவன் அப்பா ஸ்தானம். நடை பழகி கொடுத்தவன். முதலில் பிறந்த குழந்தைகளுக்கு மனதில் பதியும் முகம் என்றால் தாய் மட்டுமே. ஆனால் பின் அவளுக்கு அண்ணன் தான். அவள் அறிந்தவரை வளரும் நாட்களில் கைப்பிடித்து கொள்ள அண்ணன். விபரம் அறிந்தவரை அழுகை என்ற ஒன்றை அறிமுகம் செய்யாதவன். பெறாத தாய் அவன். தன் அங்கத்தின் ஒரு பாதியான தன் அண்ணன் தலை குனிந்து போகும்போது தவித்து போனாள் அவள். அங்கே சுகன்யாவுக்கு ஆச்சரியமாகவும், அதே நேரம் அத்தனை பேர் இருக்கும் பொழுது மாமன் என்று அங்கிருந்த உறவினர்களில் கூட ஒருவரை அழைத்து அமர வைத்திருக்கலாம். ஆனால் யாரையும் அழைக்காமல் ஒரு கோபத்தில் எடுத்த முடிவாக இருந்தாலும் தாய்மாமன் என்ற உறவாக தன் கணவனை அறிமுகப்படுத்தும் போது ஈஸ்வருக்கும் தீபக்கிற்கும் உள்ள புரிதல் அவளுக்கு புரிந்தது. யாரையுமே நம்பாத ஈஸ்வர் தன் கணவனின் ஒற்றை வார்த்தை
வார்த்தையை நம்பி குழந்தையை பற்றி விசாரிக்காமல் இருக்கிறார் என்றால் உண்மையாகவே இருவருக்கும் ஒரு புரிதல் இருப்பதை உணர்ந்தவளுக்கு ஏனோ இனி கணவனை அந்த வார்த்தை சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நினைத்து கொண்டாள். முட்டை எடுத்து முடிக்க அண்ணம், ஐயா ஈஸ்வர் நிமிர்ந்தான். பாப்பாவுக்கு நம்ம வீட்டில இருந்து கம்மல் எதுவும் எடுத்து வரலையேப்பா. இவங்க நகை எடுத்துட்டு வரும்போது நம்மளும் அதை இங்கு கொண்டு வந்து வைக்க வேண்டாமே என்று பீரோவில் வச்சிருக்கேன். பாப்பாவை குளிக்க வைத்து சாமி மட்டும் கும்பிட்டு விடலாமா? இன்னொரு நல்ல நாளில் காத்தி குத்தி கொள்ளலாமா? சுகன்யா வேகமாக தன் கைப்பையில் இருக்கும் கம்மலை எடுத்து கொண்டு வந்து, என் புருஷனை தாய்மாமன்னு சொல்லியிருக்கீங்க, இந்தாங்க தாய்மாமன் பரிசு என்று கொடுக்க அண்ணம் மகனை பார்க்க அவன் தலையாட்ட வாங்கி கொண்டார். அஞ்சுவுக்கு ஐயோ என்றானது. கருத்து வேறுபாட்டால் போயிருக்கும் தன் குடும்பம் இந்த மொட்டை இல்லாவிட்டால் இன்னொரு மொட்டையில் சேர்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இருந்தது. ஐயோ, இனி காதையும் குத்தி முடித்து விட்டாள். தனக்கும் தன் அண்ணனுக்கும் உறவே இல்லாமல் போய்விடுமே என்று அவள் கிடந்து தவிக்கும் போது ஈஸ்வர் காது குத்த ஒப்புக்கொண்டான். திரும்பி கூட அஞ்சுவை பார்க்கவில்லை அவன். அண்ணன் மருமகளின் முகம் பார்த்து புரிந்து கொண்டார் அவளுக்கு அவ்வளவு வலிக்கும் என்று. ஈஸ்வர் பாப்பாவை தூக்கி கொண்டு குளிக்கும் இடத்திற்கு போகும்போது பின்னாலேயே வந்த அண்ணன் மகனிடம், காது குத்தை இன்னொரு முறை வச்சுக்கலாமாப்பா? என் பொண்ணுக்கு நடக்க இருந்த விசேஷம் எதனாலும் தடைவிடக்கூடாதுமா. முதலில் செய்கிற எதுவுமே தட்டி போக வேண்டாம். அவளுக்கு எது நடக்கணுமோ அது நடக்கட்டும். இவன் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறதுக்கு நல்ல மனசுள்ளவங்க இருந்தா மட்டும் போதும். கண்ணா, நீ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் என்று உனக்கு தெரியாதாப்பா? ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்திருந்தாலே எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்குமே. நம்ம கண்ணுக்குள்ள ஒரு துரும்பு இருந்தா உறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தாமா அவங்க எப்போ வந்தாலும் எதையாவது சொல்லி ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இனி அந்த பிரச்சனை இருக்காது. அவங்க உறவு அத்து போற உறவில்லையே. அவங்க யாரும் இல்லாட்டி நானும் என் பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம்மா. எங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனையும் இதுவரை வந்ததில்ல. கண்ணா, இப்போ நீ செய்யறது உனக்கும் அஞ்சவுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணும்பா. அப்புறம் அப்படி பஞ்சதும் சரியில்லை. தப்புதான் தெரியுது. ஏனோ அவங்கள எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா. ஆனாலும் அவங்க நமக்கு உறவை என்று சகித்து கொண்டுதான் தள்ளி நிற்கிறேன். இனி எனக்கு அவங்க வேண்டாமா? உனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைக்க முடியாத உறவுப்பா அது. எனக்கு மட்டும் வேண்டாம். அப்படியெல்லாம் விட முடியாது கண்ணா. உனக்கு உன் தங்கச்சி வேணுன்ற மாதிரி தானே அவங்களுக்கும் அவளின் அண்ணன் வேணும். என் தங்கச்சி நம்ம மேல பாசம் இருந்தாலும் என் முன்னாடி அவ புருஷனை மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தில் இருந்தவரை ஒருவரை கூட விட்டு கொடுத்ததில்ல. அவளுடைய புருஷன் யார் முன்னாடியும் தாழ்ந்து போயிடக்கூடாது என்பதில் அவர் தெளிவா இருக்கா. அவளின் பிரசவத்தின் போது கூட நம்மிடம் 10 பைசா வாங்காமல் புருஷன் காசில் சாப்பிட்டாள் அவள். அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம தங்கச்சியை எப்படி வளர்த்திருக்கோம் என்று கர்வமாயிருக்கும் எனக்கு. அப்பேற்பட்டவள் ரவிக்கு கிடைத்தது எல்லாம் பொக்கிஷமா, அதெல்லாம் வரம். நம்ம பாட்டி எப்ப பார்த்தாலும் அவளிடம் எதையோ பேசிட்டே இருப்பாங்க. இப்பதான் புரியுது அவளுக்கு எவ்வளவு நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்கன்னு. அவனின் அந்த பதில் அன்னலட்சுமிக்கு ஒரு மாதிரி ஆகி போனது. கண்ணா, அதுக்காக அஞ்சு ஒன்றும் கெட்டவள் எல்லாம் கிடையாதுப்பா. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என்ன, அவளுக்கு அவங்க அண்ணன் மேல அதீத பாசம். அதை ஊங்கிட்ட வெளிக்காற்ற மா, நான் அவங்க அண்ணா மேல பாசத்தை காட்ட வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் எல்லோரின் முன்னாடியும் என்னை விட்டு கொடுக்காத என்றுதான் சொல்றேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவ எல்லாரும் முன்னாடியும் என்னை விட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கா. அதெல்லாம் சொல்லி வரக்கூடாதுமா, தானா வரணும். மகனின் முதுகில் கை வைத்து, அவள் சின்ன பெண் கண்ணா. அவங்க வீட்டிலும் சின்ன பெண், நம்ம வீட்டிலும் அவதான் வயதில் ரொம்ப சின்னவள். அவளுக்கு அந்த பக்குவம் வர இன்னும் கொஞ்சம் காலமாகும். இவ்வளோ பெரிய எனக்கே எப்படி பேசுவது என்று தெரியாமல் என்னாலேயே இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை உருவாகி நீ 2 வருஷம் வாழாமல் இருந்தேல, அதை போல அவளும் அறியாமையில் பண்றதுதான். சரியாயிடுவா, விடுங்கம்மா, பார்த்துக்கலாம் என்றான் ஒரு வழியோடு. நந்தினிக்கு அத்தனை பாரம். ஒரு பெண் வளரும் வரை தாய்மாமன் வேண்டும் என்று நன்கு உணர்ந்தவள் அவள். தன் அம்மாவின் அண்ணன் காதல் திருமணம் பண்ணியதால், அண்ணனை ஒதுக்கி வைத்ததால் ஒவ்வொரு விசேஷத்திற்கும் பங்காளி வீட்டினரை அமர வைத்து தங்கள் செலவிலேயே எல்லாம் எடுத்து கொடுத்து செய்ய சொல்லி அனுபவம் அவளுக்கு வலித்தது. இன்றைய குத்துக்களாக இருக்கும் தன் அண்ணனை விட்டுவிட்டு இன்னொருத்தவர் மடியில் எடுக்கும் மொட்டையை பார்த்து மனசு வலிக்கும் போது தன் அம்மாவும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தால் நன்றாக இருந்திருக்குமோ என்ற எண்ணமும் எழாமல் இல்லை. நந்தினி தன் 2 மகன்களையும் வைத்துக்கொண்டு தூரமாய் நடப்பவைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். கூட்டத்தை கண்டாலே அவர்கள் அழுவதால் தனியாக ஒரு இடத்தில் படுக்க வைத்துவிட்டு அவர்களின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டிருந்தாள்.
அங்கே மகளினியை தீபக் மடியில் அமர வைத்து காது குத்தி முடித்து தன் மகளுக்கு என்ற சிறப்பு பூஜை எல்லாமே நடத்தும் போது தம்பதியர்களை குலதெய்வம் கோவிலில் நிற்க வேண்டும் என்பதால் அண்ணம் பாப்பாவை கொண்டு வந்து அஞ்சுவின் கையில் கொடுக்கும் வரை அஞ்சு அதே நிலையில் தான் அமர்ந்திருந்தாள். எம்மாடி அஞ்சு, சொல்லுங்கத்த, உன் பொண்ணுக்கு நடக்கிற முதல் விசேஷம். பெற்ற தாயை கண்ணீர் விட்டாள், அது எப்படி பிள்ளைக்கு நல்லதா முடியும்? அதனால உன் கண்ணீரை தொடச்சிட்டு பூஜைக்கு வந்து நில்லுமா. அவள் மகளை பார்த்தாள். குழந்தை அவளை பார்த்து சிரித்தது. வேகமாக மகளை வாங்கி அணைத்து கொண்டு நின்றவளுக்கு ஒரு தாயாய் உள்ளுக்குள் பயம். தான் அழுது தன் மகளுக்கு எதுவும் வந்துவிட்டாள் என்ற பயத்தில் வேகமாய் கண்களை துடைத்து கொண்டு பூஜைக்கு வந்து நின்றாள். தம்பதியர்களாய் நின்றாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவே இல்லை. பூஜையை முடித்ததும் திருப்பூரில் இருக்கும் பெரிய ஜவுளி கடையிலிருந்து ஒரு பார்சல் டிரைவர் மூலம் ஈஸ்வர் கையில் கொடுக்கப்பட்டது. வாங்கிய ஈஸ்வர் தீபக்கை கட்டிக்கொண்டு, தாய்மாமனுக்கு என்று சீர் செய்யணும், நான் போய் தான் வாங்கியிருக்கணும், திடீரென்று முடிவானதால் உன் அளவு சொல்லி வாங்கி வர வைத்திருக்கிறேன். அதான். சார், இதெல்லாம் செய்யணுமா? எப்பொழுதும் தாய்மாமனுக்கு ஆடை எடுத்து கொடுக்க வேண்டும். நீதான் இனி என் பொண்ணுக்கு தாய்மாமன் என்றவன் ஆடைகளை அவனுக்கு கொடுக்கும் போது தீபக் கண்ணில் நீர் கோர்த்தது. அஞ்சுவுக்கு அந்த வார்த்தையில் அழுகை முட்டி கொண்டு வந்தது. இருந்தாலும் இந்த நேரத்தில் அழக்கூடாது என்று தன்னைத்தானே கட்டுப்படுத்தியவள் அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விட்டாள். வாங்கி கொண்டவன், சரிங்க சார், வந்தவங்களை நான் போய் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடமை செயலாற்ற அவன் கிளம்பி விட்டான். போகும்போது மனைவியை பார்த்து எப்படி என்பது போல் கர்வமாய் போனான். அவளும் அதை கண்டு புன்னகைத்தாள். அண்ணாமலைக்கு அந்த விசேஷத்தை முடிப்பதற்குள் மூச்சு முட்டுவது போல் இருந்தது. விசேஷம் முடிந்து அவர்களை அனுப்பிவிட்டு அடுத்து சென்றது அங்கே குட்டி பாப்பாவை காண. கொஞ்ச நேரம் ஆசை தீர அவளை கொஞ்சிவிட்டு பின் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பினார். ரவியின் குடும்பத்தார்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். யாரின் முகத்திலும் எந்த சந்தோஷமும் இல்லை. விஜயா முணங்கி கொண்டே இருந்தார். பொல்லாத விசேஷம் நடத்துறாங்க, பொல்லாத இடத்தில் பெண்களை கொடுத்து இப்போது படாத பாடுபட்டு இருக்கோம் என்று முணங்கி கொண்டே இருந்தார். நாங்களும் எப்படி மருமகளை வச்சிருக்கோம், அவங்க எப்படி வச்சிருக்காங்க, நாங்கள் எப்படி சம்பந்தக்காரர்களை நடத்துகிறோம், அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்று அவர் கத்தி பேசும்போது ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாத ஆதிரே, எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் அத காரணம். ரவி கோபமாய், என்ன பேச்சு இது? ஏன் அம்மா என்ன தப்பு பண்ணினாங்க? அத்தை மட்டும் இல்லை, இன்னைக்கு நீங்க பண்ணினது ரொம்ப தப்பு. என்ன தப்பு? உங்க தங்கச்சிக்கு ஒரு ஆபத்து வந்ததும் உயிரை துச்சமாய் வைத்து அவளை காப்பாற்றி அங்கு நடந்த ஒரு அசிங்கத்தை அவளை மறக்க வைத்து அவளை தாலி கட்டி அவ கூட வாழ்ந்து, அதுவும் அவ விருப்பத்தோடு வாழ்ந்து அதன் பின் இங்கு கொண்டு வந்து விட்ட போது கை நீட்டியது யாரு? நீங்க அடிக்கணும் என்று நினைத்திருந்தால் உங்க தங்கச்சி அடிச்சிருக்கலாம். என் அண்ணன் அடிச்சதை கூட விடலாம். அது ஒரு அண்ணனா நீங்க பண்ணினது. என் அண்ணன்களா இருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஷயம் தெரிந்த பின்னாடியும் நீங்க யார்கிட்டையும் சொல்லாமல் மௌனமாய் இருந்தது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு கூட எங்க வீட்டில் எங்க அம்மாவுக்கு தெரியாது. உங்க தங்கச்சியை பத்திரமாய் காப்பாற்றியதற்கு ஒரு நன்றியை என் அண்ணாவிடம் சொல்லியிருந்தால் இப்ப இவ்வளோ பெரிய சண்டை வந்திருக்குமா என்ன? விஜயா கோபமாக, நாங்க உன் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்க போனோம் தானே, உன் அண்ணன் எங்களை பார்க்காமலே அனுப்பிவிட்டார். அப்புறம் என்ன? அத்தை, நான் ஏன் புருஷன்கிட்ட சாரிங்க அத்தை, உங்க மகன் கிட்ட பேசுறேன், கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன் என்றவள் கணவனை பார்த்து, சரி அடிச்சுட்டீங்க விட்டுடலாம், ஆனா உங்க தங்கச்சியை நீங்க கட்டி கொடுத்த மாதிரி தானே என்னையும் இந்த வீட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு 2 அண்ணன் மலை மாதிரி இருந்தோ, கோடீஸ்வர சக்கரவர்த்திகளா இருந்தோ நீங்க வெளிநாடு போனப்போ உங்க காசுல தான் சாப்பிட்டேன். அதுதான் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த கௌரவம். ஆனால் உங்க தங்கச்சி அப்படி பண்ணினாலா? உங்க கூட கிளம்பி வந்து என் அண்ணனை எல்லாரின் முன்னாடியும் தலை குனிய வச்சது தப்பு இல்லையா? அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சோ நான் எதுவும் பேசவே இல்லை. காரணம், நான் வாய் திறந்திருந்தா அன்னைக்கு எல்லாருக்கும் மன கஷ்டம். நான் உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறது தான் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது கௌரவம். எல்லாரின் முன்னாடியும் எங்க அண்ணனை உயர்வா பேசி உங்களை தாழ்த்தி பேசி இருந்தா அந்த இடத்துல நீங்க எப்படி நினைப்பீங்க? ஒரு மனைவியா எல்லா இடத்திலும் உங்களுக்கு பக்கமா நான் நிக்கிறேன். நான் எப்போது உங்க பக்கமா இருக்கும்போது தான் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. ஒருவேளை நான் எங்க வீட்டை பத்தி எப்ப பார்த்தாலும் உயர்வா பேசிட்டு இருந்தா இந்த வீட்டில் எனக்கு மதிப்பு இருந்திருக்குமா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு முதலில் புருஷன் தான் எல்லாத்தையும் விட முக்கியம் என்று சொல்லி சொல்லி கேட்டு வளர்ந்தவனா. ஆனால் உங்க தங்கச்சிக்கு என் அண்ணனை விட நீங்களும் இந்த குடும்பமும் தான் முக்கியம். பழச விடு, இன்னைக்கு சீர் செஞ்சது தப்பா? சீர் செய்யணும், யாரு வேண்டான்னு சொன்னா? 5 மாச குழந்தைக்கு 5 பவுனில் கம்மல் எடுத்து போட்டா அது காது தாங்குமா?
என்ன ஆதிர, உங்க வீட்டுக்கு சப்போர்ட் பண்றியா? கல்யாணமாகி இத்தனை வருஷம் கழிச்சுதான் உங்க அண்ணனுங்களை பத்தி எல்லாம் தெரியுமா என்ற மாமியாரின் குரலில் கடுப்பாகி திரும்பி, ஒரு வார்த்தை என் புருஷன்கிட்ட பேசும்போது உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது? உங்க பொண்ணு அங்க எல்லாரும் முன்னாடியும் என் அண்ணனை விட்டு கொடுத்துட்டு உங்க பையனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்றா. அப்ப எங்க அம்மாவுக்கு எவ்வளோ கோபம் வரும்? உங்களை நான் கொஞ்சம் எதிர்த்து பேசியிருந்தா ஒரு நிமிஷம் கூட நீங்க என்ன இந்த வீட்டில் வாழ வச்சிருக்க மாட்டீங்க. என்னை பார்த்தா குடும்பக்காரி மாதிரி தெரியுதா என்ன? பின்ன நல்லா இருக்கிற புருஷன் பொண்டாட்டிய நீ எல்லாம் எதுக்கு அடிமை வாழ்க்கை வாழ்ற? இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு புருஷனை விட்டுட்டு வான்னு கூச்சம் இல்லாம குடும்பம் மொத்தமும் கூப்பிடுறீங்களே, இதே மாதிரி ஏன் வீட்டில் கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் பார்த்து பிரச்சனையை பெரிது பண்ணாமல் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம்னு போயிட்டு இருக்கிறதால தான் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனையும் வரதில்லை. அத்தனை வைர நகைகளை எடுத்து அங்கே வைக்கணும்னு யாராவது கேட்டாங்களா? ரவி, உங்கள் அம்மா நகை கேட்டாங்களே அன்னைக்கு கல்யாணத்தப்போ, அப்போ ஏன் வாயை மூடிட்டு இருந்த? எங்கள் அம்மா நகை மேல் ஆசை வைத்து சத்தியமாக கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நகை மேல் ஒரு நாளும் பிரியமும் கிடையாது. அவங்க எத்தனை ஆயிரம் பவுன் வச்சிருக்காங்க என்று என் அம்மாவுக்கே தெரியாது. அவ்வளவு நகையை எங்கள் அம்மாவோட பாட்டி தாத்தா எல்லாரும் கொடுத்துருக்காங்க. சாகும்போது எங்கள் பாட்டியும் கொடுத்துருக்காங்க. அது போக எங்கள் அப்பா, அண்ணா, தாத்தா எல்லாரும் அம்மாவோட பிறந்த நாளுக்கு தங்கத்தை தான் பரிசளிப்பாங்க. சொல்லப்போனால் எத்தனை ஆயிரம் பவுன் வச்சிருக்காங்கன்னு என் அம்மாவுக்கே தெரியாது. என் அம்மாவின் ஆசையெல்லாம் வருகிறவர்கள் என் அண்ணனை குறைவாக மதிப்பிடக்கூடாது அந்த எண்ணத்தில் தான் கேட்டிருப்பாங்க. என் அம்மா கிட்ட இருக்கிற நகையை அவங்க போட்டுக்கிட்டது இல்லை. அப்புறம் அஞ்சு கொண்டு வர நகை அவங்க என்ன மாட்டிக்கிட்டா தெரிய போறாங்க. அன்னைக்கு ஒரு கோபத்தில் கேட்டாங்க, சண்டை வந்துருச்சு, பிரிஞ்சும் போயாச்சு. இப்ப திரும்பி போய் அஞ்சு வாழவும் ஆரம்பிச்சிட்டா. இப்ப போய் திரும்பி வந்துடுன்னு கூப்பிடுறீங்க. அவ பிடிக்காம தான் உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என் அண்ணன் கூட போய் வாழ்றாளாக்கும். ரவி, அப்போ உங்க அண்ணன் பேசினதெல்லாம் சரியா ஆதிரை? என் அண்ணா பக்கமும் தப்பு இருக்கு, உங்க பக்கமும் தப்பு இருக்கு. வயிறு நகையை பாப்பாவுக்குன்னு தனியா கொடுத்திருக்கலாம். ஆனால் 1 கிராமில் ஒரு தங்க கமலை வாங்கி இப்போது காத்து குத்தி இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. என்னமோ ஊருக்கெல்லாம் நீங்க நகை போடுறீங்க காற்றேன்னு சொல்லி அத்தை கோவிலில் ஒரு பில்டப் பண்ணினாங்க இல்ல, அது அண்ணனுக்கு கடுப்பாகி அது இவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்துருச்சு. வேஸ்டா போகும் இனிப்பு பழங்களை காசு போட்டு வாங்கி வீணாக்கி 101 தட்டு வைக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? எங்க வீட்டில் வெறும் 11 தட்டு தான் வச்சாங்க. நான் சொல்றேன், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. குருவியை சேர்த்தாதான் கோடீஸ்வர வாழ்க்கை வாழ முடியும்னு என் தாத்தா சொல்லிட்டே இருப்பார். ஆனால் இங்க கொஞ்சம் சேர்ந்ததும் அப்படி செலவழித்தால் அதனால யாருக்கும் என்ன பிரயோஜனம்? இவ்வளவு காசு போட்டு வாங்கி அதை ஊராருக்கு தானமா தான் கொடுப்பாங்க. அதுக்கு அந்த காசில் பாப்பாவுக்கு பேரில் டெபாசிட் ஏதாவது போட்டு நம்மளே வைத்து என்னைக்கும் ஒரு நாள் கொடுத்திருந்தா அது சர்ப்ரைஸா நல்லபடியா இருந்திருக்கும். எனக்கு என்னவோ இது பகட்டாதான் தெரியுது. தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சிடுங்க என்று கணவனை பார்த்து சொல்லிவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு அறைக்குள் போய்விட்டாள் அவள். அவள் உள்ளே போனதும் விஜயா அருகே வந்து, பாத்தியாடா உன் பொண்டாட்டிக்கு கொழுப்ப? அவனும், அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க, அவள் பக்கம் பேசுறேன்னு இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை வருஷத்தில் இன்னைக்குதான் அவ வாய் திறந்து பேசியிருக்கா. அப்போ அந்த ஈஸ்வர் பண்ணினது கரெக்டா? எனக்கு ஈஸ்வர் பண்ணினது ரொம்ப தப்புன்னு தெரியும். இனிமே அவன் என்கிட்ட வரட்டும். நான் ஒரு நாளும் யாருக்காகவும் போய் அவன் முன்னாடி நிற்க மாட்டேன். அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் இந்த நகையெல்லாம் எல்லார் முன்னாடியும் வச்சிருக்க வேண்டாம். ஒரு 11 தட்டுடன் நிறுத்தி இருக்கலாம் என்றுதான் தோணுது. அவ கிடக்குறாடா, அவளுக்கு என்ன தெரியும்? நம்ம 11 தட்டு வச்சிருந்தா உங்களால ஒரு 100 தட்டு கூட வைக்க முடியலையான்னு. அதுக்கும் நம்ம இல்லாதது மற்றும் வக்கற்றவர்கள் போல் தான் பேசியிருப்பாங்க. அவங்க வீட்டில் அப்படியும் பேசுவாங்க, இப்படியும் பேசுவாங்க. நம்ம அவங்களுக்கு சரிக்கு சமமா தட்டு வச்சதை கண்டு அந்த ஈஸ்வருக்கு கடுப்பா இருக்கும். அவனுக்கு சரி சமமா வளர்ந்துட்டோமோ என்று. ஏனோ ஈஸ்வர் பற்றி பேசும்போது அது தவறாக இருந்தாலும் ரவிக்கு அம்மா சொல்வதுதான் சரியோ எனப்பட்டது. அந்த நேரத்தில் கதவை திறந்து வெளியே வந்த ஆதிரை, இதுவரைக்கும் நீங்களா முடிவெடுத்தவர நல்லவங்களா இருந்திருக்கீங்க. எப்பவும் அப்படியே இருங்க. அத்தை பேச்சையும் கேட்க வேண்டாம், ஏன் பேச்சையும் கேட்க வேண்டாம். நம்ம சைடும் தப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. அவனோ, ஆதிரை நம்ம பக்கமே தப்பு இருந்தாலும் என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தனை உட்கார வச்சு மொட்டை அடிச்சு காது குத்தினது நான் என்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன். அது தப்பு தான், அதுக்கு நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அவன் பக்கம் மட்டும் தப்பு கிடையாது, அதையும் யோசிங்க. நீ என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோ ஆதிரை, இனி நம்ம அந்த வீட்டுக்கு போக மாட்டோம். உன்னை பார்க்க வேண்டும் என்றால் உன் பெற்றோர்கள் இங்கே வரட்டும். நான் எப்போ நீங்க சொன்னதை மீறி இருக்கேன், நான் போக மாட்டேன். ஆனால் அதுக்காக என் அண்ணன்கள் வேண்டாம் என்று எப்பவும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவள் மீண்டும் அறைக்குள் போய் படுத்து விட்டாள். இதுவரை வந்த சண்டைகளில் எல்லாம் குடும்பமாய் பேசிக்கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். ஆனால் இன்று ஒருவர் வீட்டுக்கு மற்றொருவர் போகாதபடியாகி இருக்கும். இந்த சண்டையை
நினைத்து முதலாய் பெரிதாய் பயம் வந்தது அவளுக்கு. தன் குடும்பத்தோடு தனக்கு ஒட்டுதல் இல்லாமல் போய்விடுமோ என்று. திருமணம் முடிந்து வந்த இத்தனை நாளில் முதலாய் பெற்றோர்கள் வீட்டுக்கு போக முடியாததை நினைத்து அவளுக்கு உள்ளுக்குள் அழுகை வந்தது. சலனம் 177. அனைவரும் வீட்டுக்கு வருவதற்காக அவரவர் வாகனத்தில் ஏறினார்கள். எப்போதும் கணவனோடு முன்பக்கத்தில் அமரும் அஞ்சு மட்டுமே என கோபத்தின் காரணமாக பின்பக்க கதவை திறந்து கொண்டு அதில் ஏறி அமர்ந்து கொண்டாள். திரும்பி மனைவியை பார்த்தவன் ஒன்றும் சொல்லவில்லை. அவளின் முகத்தில் அழுகையும் கோபமும் எப்போது வேண்டுமானாலும் வெடித்து சிதறும் நிலையில் இருப்பதால் அவன் வாய் திறக்கவே இல்லை. வீடு நெருங்கவே குழந்தை லேசாக சினுங்க தொடங்கியது. அவள் ஆற்றவோ செய்யவில்லை. வீடு வந்ததும் குழந்தையை காருக்குள் வைத்துவிட்டு வாகனத்தை விட்டு இறங்கி அவள் சென்றுவிட இப்படி செய்கிற ரகம் அவள் இல்லை. ஆனால் கோபத்தில் இருக்கிறாள் என்பதை புரிந்தவன் குழந்தையை தூக்கி கொண்டு பின்னாடியே வந்தான். வந்தவள் நேராக அறைக்கு செல்ல ஆடவனும் குழந்தையை தூக்கி கொண்டு பின்னாடியே வர குழந்தை பசியில் அழ ஆரம்பித்தது. வந்தவள் நேராக போய் கட்டிலில் குப்புறப்படுத்திக் கொள்ள குழந்தை அழ ஆரம்பித்தது. அவன் அவளின் அருகே கொண்டு போய் குழந்தையை விட்டு பார்க்க அவளோ நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. 5 நொடிக்கு மேல் பொறுக்க முடியாதவன், ஏ பாப்பா அழுதுடி பாரு. அவள் நிமிர்ந்து கூட பார்க்காமல் குப்புறப்படுத்திருக்கவும் அவளின் அருகே போய், ஏய் பாப்பா அழறா, காதுல விழுதா இல்லையா? வாயே திறக்கவில்லை அவள். அஞ்சு குப்புறப்படுத்தவளை அப்படியே அலைக்காக ஒரே கீழ் தூக்கி நிமிர்த்தி, பாப்பா அழறாடி, உங்க பொண்ணு அளவுந்தா என்னோட ஞாபகம் இப்போ உங்களுக்கு வருதா? என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஓம் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு பால் கொடுக்கறதுக்கும் உங்க பொண்ணுக்கு ட்ரெஸ் மாத்தி விடுறதுக்கும் மட்டும்தான் நான் இருக்கேன். நான் இந்த வீட்டில் ஏன் மென்டல் என்னடி பேசுற நீ? நம்ம பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு போய் இதெல்லாம் பேசுற? நம்ம பிள்ளையா? அது உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சதா? நான் ஐயோ அம்மானு கத்தி அழுது வலி தாங்கி பெற்றப்போ எல்லாம் தெரியலையா? அவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று பால் கொடுத்து அது ஈயாண்டாமல் காத்தாலோ முடிவு மட்டும் நீங்க எடுப்பீங்க இல்லையா? புரிந்தது அவனுக்கு அவள் என்ன பேச போகிறாள் என்று. அவன் மௌனம் காக்க, ஏன் கோவில்ல தெரியாதா அந்த பிள்ளைக்கு நானும் அம்மா தானு? என்கிட்ட ஒரு வார்த்தை இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கேட்கணும்னு தோணலையா? நீதான் உன் அண்ணன் போனதில் போய் ஓரமா உட்காந்து ஊழ விட்டுட்டு இருந்தியே. அதுவும் யாரோ வீட்டு விசேஷம் போல் நம்ம பிள்ளைக்கு நல்லது நடக்கணும்னு நீதான் வந்து அதில் எல்லாம் செய்யணும். நீயும் செய்ய மாட்ட, செய்தவனையும் குத்தம் சொல்லுவியா? ஏன்னா குழந்தையால அவளுக்கு அதை பார்க்க கஷ்டம்தான். ஆனால் இந்த நேரத்தில் விட்டுவிட்டால் இவருக்கு புரிய வைக்க முடியாது என்பதால் நம்ம புள்ளன்னு பேருக்கு மட்டும் சொல்லாதீங்க. இப்போ அதுக்கு பசிக்குது, எங்க பால் கொடுங்க பார்க்கலாம். அடிச்சேன்னு வச்சுக்கோ, பல்லு காணாம போயிடும். என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியா? நம்ம சண்டையை நம்மளோட வச்சுக்கலாம். பாப்பாவுக்கு பால் கொடு. முடியாது, வேணா அஞ்சு, கை வாங்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அடிக்க வச்சிடாத. அதாவது உங்க பிள்ளைக்கு பசிச்சா மட்டும்தான் நான் கண்ணுக்கு தெரியுறேனா? பாப்பா அழறா, அவள் அழ வைக்காத. அவள் அழ எனக்கு கோபம் வருது. ஹோ, உங்க பொண்ணு மட்டும்தான் அழக்கூடாது. என்னை பெற்று என்னை தெருவில் விட்டுட்டாங்களா? நான் அழுதா என் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாம் கஷ்டமா இருக்காதா? இங்க பாருடி, நம்ம அப்புறம் சண்டை போட்டுக்கலாம். பாப்பாக்கு முதல்ல பால் கொடு. முடியாது, அவளுக்கு எல்லாம் முடிவு நீங்க தானே எடுக்கிறீங்க. அப்போ இப்பவே பால் கொடுங்க. அவளின் பின்னங்கழுத்து முடியில் கை வைத்து அவளின் முகத்தை தன் முகத்தின் அருகே கொண்டு வந்து, இங்க பாரு, பொறுமைக்கு ஒரு அளவுதான். அவளுக்கு நடக்கிற விசேஷம் எந்த தடையும் இல்லாம நடக்கணும். முதற் கோணல் முற்றிலும் கோணலாகி விடக்கூடாதுன்னு தான் நான் செஞ்சேன். ஒரு முறை தடப்பட்டா அது ஒவ்வொன்றிலும் அவ வாழ்க்கை தடையாகும்னு தான் ஒரு பயத்துல நான் செஞ்சேன். உங்களை பார்த்தா பயத்தால் செஞ்ச மாதிரி இல்ல, எங்க அண்ணனை அசிங்கப்படுத்துறதுக்கு செஞ்ச மாதிரி இருக்கு. இங்க பாரு, என் பொண்ணை விட அந்த நேரத்தில் எனக்கு யாரும் பெருசு இல்ல. ஓ, இன்னும் 5 மாசம் கூட முடியல உங்க பொண்ணுக்கு. அவ சந்தோஷமா பாத்துக்கணும். அவ கண்ணு கலங்கிடக்கூடாது. அவளுக்கு நல்லது சரியான நேரத்தில் நடக்கணும். அதுக்கும் இன்னும் நல்லது கெட்டது கூட தெரியாது. ஆனால் அவளுக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்க. அப்போ கைப்பிடித்து நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து என்னை வளர்த்த என் அண்ணன் நிலை, எனக்கு எந்த நல்லது நடக்க கூடாதா? உங்களவுக்கு காசு பணம் இல்லாட்டியோ என் அண்ணன் என்ன மகாராணியா தான் வளர்த்தாங்க. உன்னை யாரடி கல்யாணம் பண்ண சொன்னா? அண்ணன் புராணம் பாடிட்டு வீட்டிலே இருந்திருக்க வேண்டிதானே? நீங்க மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் இருந்தா என் அண்ணன் புராணம் பாடிக்கிட்டு என் அண்ணனோட நல்லது கெட்டது எல்லாம் செஞ்சுட்டு அங்கதான் இருந்திருப்பேன். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. உனக்கு உங்க அண்ணன் தான் வேணும்னா தாராளமா போ. கீழே மாட்டுப்பால் வாங்கி என் பிள்ளைக்கு ஊற்றி வளர்க்க தெரியும் எனக்கு. தாராளமா ஊற்றி வளங்க. நீங்க செய்யக்கூடியவர் தான். ஏன் அப்படியே ஒரு அம்மா பைய வாங்கி கொடுத்துடலாமே? உங்ககிட்ட தான் காசு இருக்கே. இம்முறை ஆடவனின் 5 விரலும் பெண்ணவளின் முகத்தில் பதிந்திருந்தது. என்னடி விட்டா பேசிட்டு போயிட்டே இருக்க?
பேசுவேன். அப்போது குழந்தை சத்தம் கேட்டு இன்னும் அழுதது. குழந்தையின் அழும் சத்தம் கேட்டு கதவை தட்ட இருவருமே மௌனமாக. அஞ்சு பாப்பாவை தூக்கி கொண்டாள். அஞ்சு வேகமாக கண்களை துடைத்து கொண்டே போய் கதவை திறக்க தங்கையின் முகத்தை பார்த்து புரிந்து கொண்ட நந்தினிக்கு புரிந்தது அவள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாள் என்று. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த நந்தினி குழந்தையை தூக்கி கொண்டு போய்விட்டாள். அவள் போனதும், ஏய் பாப்பா அழறா, பால் கொடுக்காம அனுப்பிவிடுற, அவளுக்கு பசிக்காதா? அதெல்லாம் அவங்க கொடுத்துப்பாங்க. அவங்க கொடுத்துப்பாங்களா? என்ன கேன மாதிரி பேசுற? அப்ப என்னம்மா இதுக்கு நீ இருக்க? இப்ப சொல்றீங்கள கெட்ட வார்த்தை, அந்த இதுக்கு தான் நான் இருக்கேன் போல. எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல். அஞ்சு, பொறுமையா பேசுறேன், அமைதியா இரு. ஏன் அமைதியா இருக்கணும்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கு பிராச்சிதமா மன்னிப்பு கேட்டுட்டேன். யாரும் புருஷ வீட்டுக்கு போகணும் சொல்வதற்கு முன்னாலேயே அவங்க அனுமதி கூட கேட்காம எல்லாரையும் விட்டுட்டு உங்க கூட வந்து நம்ம வாழ்க்கை தொடங்கி நமக்கு பிள்ளையும் பிறந்துடுச்சு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அதையே மனசுல வச்சுட்டு நீங்க அண்ணா கிட்ட மரியாதை இல்லாம நடந்துப்பீங்க? வாடி என் பொண்டாட்டி, முதல்ல உனக்கு மரியாதைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நீ எப்போ புருஷனுக்காக மரியாதை கொடுக்குறியோ அப்போ அவங்கள சேர்த்துக்கலாம். நான் என்ன மரியாதை குறைவா நடந்துக்கிட்டேன்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே வாழ்றேன். உங்க விருப்பம் இல்லாம உங்க பக்கத்தில் கூட நான் வந்ததில்லை. கடுப்பானவன் படுக்கையில் படுத்து நான் படுக்கையில் சிரிச்சா மட்டும் போதுமா? மற்ற நேரம் சிரிக்க வேணாமா? எனக்கு நிம்மதிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. வீட்டுக்கு வந்தா நிம்மதி வேணும். இதை விட நிம்மதி வேணும்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னை விட்டு கொடுத்து பேசுறியே. ஒரு நாள் கூட அவங்க பக்கம் என்ன தப்பு இருக்குன்னு யோசிக்கவே மாட்டியா? ஏன் நாங்க தான் உங்களை யோசிக்கணுமா? நீங்க எப்பவுமே எங்க பக்கம் ஒரு நாள் கூட யோசிக்க மாட்டீங்களா? இறங்கி வர மாட்டீங்களா? உலகத்திலேயே சிறந்த உறவு தாய்மாமன் உறவு. அதை கெடுத்துட்டு யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து தாய்மாமனை உட்கார வச்சு சீர் செஞ்சு அதை வாங்கி எங்க அண்ணனை தலை குனிய வச்சுட்டீங்க. அவன் யாரோ ஒருத்தன் இல்லை, தீபக். அது உங்களுக்கு. என் அண்ணன் முன்னாடி அவங்க எனக்கு யாரோ ஒருத்தர் தான். சும்மா நொண்ணுன்னு சொன்ன அங்கேயே போ மயிறு. எதுக்கு வந்த? அதுவும் எல்லா உறவையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தலைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டா. கூடவே குடும்பம் மொத்தமும் ஆடுது. நீ அதுக்கு ஜாடா தட்டி என்கிட்ட வந்து சண்டை போடுறியா? சிறப்பு கலட்டி அடிச்சிடுவேன். நீ என்ன புடுங்கிறதுக்கா இருக்க? நல்லா தான் இருந்தேன்டினா. கிளப்படுத்த உன்னை என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கு பிடிச்சது சனிய. உனக்கு லவ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு நீ எந்த கருமத்தையும் கொடுக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் எப்படி தலை குனிஞ்சேன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கல. விட்டுட்டு வாமான்னு சொன்னதுமே தலை குனிஞ்சு நின்று இருக்க. இந்த வாயா அங்கே அடிச்சிருக்கலாம்ல? அப்போ வாயில் என்ன வச்சிருந்த? அவங்க வாமான்னு சொன்னதும் நான் ஒன்றும் போகலையே, உங்க கூட தானே சுத்திட்டு இருக்கேன். உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கேன். எனக்காக நீங்க ஏன் என் அம்மா அப்பாவை அண்ணனை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போடுற நீங்க உங்களுக்கு மட்டும் ஏன் ரூல்ஸ் போட்டுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ நான் உங்க வீட்டை விட்டு நான் போனேன். அதனால என் அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்துட்டேன். என் வாழ்க்கையில யாரும் இருக்கக்கூடாது. சரி, ஓகே. நான் இங்க இருந்து போறதுக்கு காரணம் உங்க அம்மா தான். நீங்க ஏன் உங்க அம்மாவை விட்டுட்டு இருக்கல? என் அம்மாவை எல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. என் அம்மா பண்ணினதை பத்தி இப்ப வர மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்க. உன் வீட்டில் இருக்காங்களா? நம்மளா இருக்கிற வர நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னைக்கு உங்க குடும்பம் இந்த வீட்டுக்குள்ள வருதோ அன்னைக்கு தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. ஓ, அப்ப எங்க வீட்டில் இருக்கவங்க தான் பிரச்சனை பண்றாங்களா? ஆமா, இங்க பாருங்க. இப்படி பேசி பேசி ஒரு நாள் இந்த அண்ணன் கிட்ட போய் நீங்க நிக்க போறீங்க. அந்த நாள் கண்டிப்பா வரும். அப்படி ஒரு நிலைமை வந்தா ஈஸ்வர உயிரோடவே பார்க்க முடியாது. யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது. மூடிட்டு போடி என்றவன். இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் நானும் இருக்க மாட்டேன். தன் மனதை புரிந்து கொள்ளாத இவளிடம் என்ன பேசி புரிய வைப்பது என்று கஷ்டமாக இருந்தது அவனுக்கு. சிறிது நேரத்தில் இங்கே எதுவும் நிரந்தரம் கிடையாது, யாரும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இருக்கிற வர உறவுகளோடு வாழணும். ஆனால் உன் வீட்டினரோடு வாழ எனக்கு விருப்பமில்லை. நான் இப்பவும் சொல்றேன், உனக்கு கடைசி சான்ஸ். என்னோட வாழ பிடிக்காவிட்டால் நீ தாராளமா உன் வீட்டுக்கு போ. நான் எதுக்கு போகணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன். உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கி சென்று விட்டான். பெண் அவளும் கட்டிலில் படுத்து அழ ஆரம்பித்தாள். வாழ்க்கை ஒரு வட்டம், அது எப்போது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. பார்ப்போம் இந்த சுழற்சியில் எப்படி வாழ்க்கை தொடங்குகிறது என்று. சலனம் 178. ஈஸ்வர் மனமெல்லாம் யோசனை பல. அவளோடு போய் பேசினால் மீண்டும் போராட்டம்தான். பிரச்சனை மேல் பிரச்சனை வரும் என்று கோபமாக கீழே வந்தவன் வண்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். மனம் பாரம். ஆனாலும் எப்போதும் செல்வது போல் அவினாசி சாலையிலிருந்து கோயம்புத்தூர் வரை செல்லலாம் என்று அவ்வழியே வாகனத்தை செலுத்தினான்.
பயணங்களில் மனம் மட்டுப்படுவது இயல்பு. ஆனால் ஈஸ்வர் மனமோ காதலை அவளிடம் மட்டுமே யாசித்து நிற்கும். நான் தான் தவறா என்றவனுக்கு பின் அவள் முழு காதலையும் காட்டாத கோபம், அவள் மற்றவர் முன் விட்டு கொடுக்கும் இயல்பு எல்லாம் கண்டு மனம் வேதனை கொண்டது. அப்போது மனம் லேசாக வேண்டி பாட்டு போட்டான். உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை என்று வர ஏனோ அந்த வரிகள் இப்போது ஆடவனுக்கு கடுப்பாக இருந்தது கேட்பதற்கு. இது வேண்டாம் என்று பண்பலைகளில் பாடல் கேட்பதும் ஒரு சுகம் என்பதால் கோயம்புத்தூர் பண்பலையை ஓடவிட்டான். அப்பொழுது ஒரு பெண் அழகான வார்த்தைகளை கோர்வையாக கோர்த்து எல்லோரிடமும் கேள்வியாக, ஆண்களின் காதல் சிறந்ததா பெண்களின் காதல் சிறந்ததா என்று கேட்டு அதற்கு பதில் சொல்லும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு பாடலாக பரிசீலித்துக் கொண்டிருந்தாள். அதில் ஒரு பெண், ஆண்களின் காதலை விட பெண்களின் காதல் தான் சிறந்தது, அதிலும் பெண்ணின் காதல் எப்பவும் ஒரு தனி அழகு என்று சொல்லி முடிக்க ஏனோ தொகுப்பாளினி புன்னகையோடு அந்த வார்த்தை சொன்னவளுக்கு ஒரு பாடலையும் பரிசீலித்தாள். 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கென்ற பூ அல்லவா என்று. ஏனோ காதலிக்கும் போது ஆடவனும் பல முறை இந்த பாடலை ரிப்பீட் மோடில் கேட்ட ஞாபகம். கூடவே அன்று காதலியாக இருந்த அஞ்சுவின் முகம் நினைவில் வந்தது. அழகுதான், எதையுமே தெரியாமல் மலங்க மலங்க விழிக்கும் அந்த அசட்டுத்தனமான பெண்ணின் மீது இருந்த காதல். எப்பவுமே அவனுக்கு அழகுதான், ஆனால் மனைவி என்றான பிறகு அவள் மீது காதல் இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் செலுத்தும் ஒரு தலை காதல் போல் என்று நினைத்து முடிக்கும் போது அவனுக்கு கோபமை வந்துவிட்டது. விரட்டி விரட்டி காதலிக்கும் போது ஒரு வார்த்தை பேச மாட்டாளா, பேசுவாளா என்று ஏங்கிய என்னை என்று வாயை மூடிடி என்று சொல்லியும் அண்ணனுக்காக பேசி பேசியே கொள்ளும் அவளின் முகம் இவள் என் காதலியாகவே இருந்திருக்க கூடாதா என்றுதான் தோன்றியது அவனுக்கு. என் அம்மு, என் தங்கம், என் மயிலு, என் அம்முக்குட்டி என்று கொஞ்சும் போது அதை ரசிக்காத மாதிரி காட்டிக்கொண்டு உள்ளுக்குள் சிரிக்கும் அவள் அவனுக்கு இன்னும் தேவதையே. கோபமாக என்ன பேசினாலும் எதிர்பேச்சு பேச தெரியாமல் கண்ணீரோடு பார்த்தாலும் அந்த வழியில் காதல் நிறைந்து காணப்பட்ட அவள் இன்று எங்கே போனாள்? என் காதலியாக திருப்பி அவள் கிடைக்க மாட்டாளா என்று ஏக்கம் கொண்டான். யார் கூடவும் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களை கூட என்னிடம் பேசலாம் என்றுதானே அவளுக்கு அத்தனை உரிமை கொடுத்திருக்கிறேன். அப்படி நான் காட்டாத பாசத்தை அவளின் அண்ணன் காட்டி விடுவானா என்ன? ஏனோ முதல் முறை காதலை சொல்லும் போது முறைத்து வெறுத்து பார்த்துவிட்டு போனவள் கேரளா நிகழ்விற்கு பின் அதையெல்லாம் மறைக்கும்படி ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு சொல்லுங்கள் என்று மனைவியாக அதே நேரத்தில் உரிமையாக கேட்டபோது இருந்த அஞ்சு இப்போது எங்கே போனால்? எவ்வளவு வேலைப்பழு இருந்தாலும் தலையில் பூ வைத்து தனக்காக காத்திருக்கும் போது தனது வேலைப்பழுவை மறந்துவிட்டு கூட அவளின் ஏக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்னை புரியவில்லையா அவளுக்கு? எத்தனையோ பேர் தான் கொண்ட காதலுக்கு உண்மையாக இருக்கணும் என்று நினைத்து 1000 உறவுகளை காதலுக்காய் தூக்கி எறியும் பெண்களின் மத்தியில் இவள் மட்டும் அவளின் அண்ணன் மற்றும் குடும்பத்தாரின் உறவுக்காய் தன்னையும் தன் காதலையும் தூக்கி எறியும் நிகழ்வை நினைத்து உடைந்து போனாள். யாரிடம் போய் கேட்பது? என் பொண்டாட்டி என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் காதலை புரிந்து கொள்ளவில்லை என்று அவனுக்கு கண் கலங்கியது. காதல் தோல்வி கல்யாணத்தில் நடக்கும் போது முடிந்துவிடும் என்று கேள்விப்பட்டவனுக்கு என்னவோ தன் காதல் கல்யாணத்திற்கு பிறகுதான் தோற்று போய்விட்டதோ என்று தோன்றியது அவனுக்கு. காதலித்த நாளிலிருந்து பெண் அவளின் கைவிரலோடு தன் விரல் கோர்த்து நடந்தவன், பெண் அவளை குழந்தை போல் மடியில் இருத்தி உறங்க வைத்தவன், தோல் சாய்ந்து காதல் பேசியவன் தான். ஆனால் இவ்வளவு செய்தும் என்னை எப்படி எளிதாக தூக்கி போட அவளால் முடிந்தது? என் சொல் பேச்சுக்கெல்லாம் தலையாட்டிவிட்டு என்னோடு வருவது போல் வந்துவிட்டு இன்னும் பிடிவாதமாய் அவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள் என்றால் இவளுக்கு நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் என்று குழம்பி குழம்பி தவிக்கும் போது ஒரு நொடியில் சாலையை கவனிக்க மறந்துவிட்டான். ஒரே ஒரு நொடி கண்ணில் முன்னாடி கனரக வாகனம். அவன் செய்த புண்ணியமோ இல்லை அவன் குடும்பம் செய்த புண்ணியமோ இல்லை பெண்ணவள் வாங்கி வந்த தாலிவரமா இல்லை மகளினியின் ஜாதக அமைப்பா தெரியவில்லை அவனுக்கு. அந்த வாகனம் பிரேக் போட்டு நிற்கும் போதுதான் தான் உயிர் வாழ்கிறோம் என்றே புரிந்தது அவனுக்கு. எதிரே ஓட்டுநர் இருக்கையில் இருந்தவன் வாகனத்தை விட்டு கோபமாக இறங்கி வந்தவன் அங்கே ஈஸ்வர் இருப்பதை கண்டதும், சார் மன்னிச்சிடுங்க என்று சலாம் போட்டுவிட்டு செல்லும் தங்கள் நிறுவனத்தின் வாகனத்தை கண்டு ஒரு நிமிடம் தன் தலையில் தானே தட்டி கொண்டான். ஈஸ்வர், இது நல்லதுக்கல்ல. இன்னும் உன் மகள் வாழவே ஆரம்பிக்கவில்லை. அவளை அந்தரத்தில் விட்டுவிட்டு அப்படியே செல்ல உனக்கு ஆசையா? அஞ்சுவுக்கு நான் இல்லாவிட்டாலும் அண்ணன்
அப்பா என்று தஞ்சம் புகுந்து விடுவாள். ஆனால் என் மகள் தன்னைத்தானே கன்னத்தில் அறைந்து இனி ஒருபோதும் நடந்த நிகழ்வை நினைக்க கூடாது, தன் கவனத்தை வேறு ஒரு இடத்தில் வைக்கவே கூடாது என்று நொந்து கொண்டு கொஞ்சம் தண்ணீர் குடித்துவிட்டு அதன் பின் கிளம்பினான். ஏனோ நொடி நேர விபத்து அவனை கொஞ்சம் இயல்புக்கு திரும்ப செய்தது. சிறிது நேரம் வாகனத்தை மெதுவாக ஓட்டி சென்றான். ஜன்னல் கதவுகளை திறந்துவிட்டு வெளிக்காற்று அவன் மனதை கொஞ்சம் சரி செய்தது. மனம் கொஞ்சம் சரியானதும் அலுவலகம் சென்றான். சில முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட வேண்டியிருப்பதால் அதையெல்லாம் முடித்துவிட்டு மணி பார்க்க 10. ஏனோ வீட்டுக்கு செல்லவே மனம் வராததால் மீண்டும் வாகனத்தை எடுத்துக்கொண்டு கோயம்புத்தூர் சாலையில் கவனமாக சென்றுவிட்டு தன்னைத்தானே சோதித்து கொண்டான், தான் சரியாக இருக்கிறோமா என்று. இம்முறை வாகனம் அவன் கட்டுப்பாட்டில் இருந்து பின்தான் தன்னைத்தானே நம்பினான் அவன். மீண்டும் வீட்டுக்கு வரும் பொழுது மணி 11. உள்ளே வரும் பொழுது சாப்பாடு எடுத்து வைக்கவா கண்ணா என்ற அம்மாவின் குரல் கேட்டு, மா இன்னும் தூங்கலையா நீங்க? நீ பசியோடு இருக்கும்போது எனக்கு எப்படி தூக்க வரும்? பசித்தால் நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்க போறேன். அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்தா எனக்கு கவலை இல்லையே. நீ, உங்க அப்பா, உன் அண்ணன், முக்கியமா உங்க தாத்தா உட்பட அனைவரும் வீட்டில் சாப்பிடும் ஆட்கள். நீ எப்படி ஹோட்டலில் சாப்பிடுவ? அதான் அம்மா உனக்காக உட்கார்ந்துருக்கேன், வாயா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏம்மா, சப்போஸ் நான் இல்லாட்டி உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? அடிச்சிடுவேன் ஈஸ்வர் இந்த மாதிரி பேசினா. சும்மா கேட்டேம்மா, சப்போஸ் நான் வெளிநாடு எல்லாம் போயிட்டா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்களா? ஒரு அம்மாவுக்கு 10 பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான். 9 பிள்ளைங்க கூட இருந்தாலும் இல்லாத ஒரு பிள்ளையை நினைச்சு மனசு எங்கத்தான் செய்யும். ஒரு நொடி தன் அம்மாவையே பார்த்தவன், அம்மா சாரி, எதுக்கு கண்ணா கேட்கணும்னு தோணுச்சு எனவும் மதியம் நடந்த பிரச்சனைக்காக சொல்கிறான் என்று தவறாக புரிந்து கொண்டவர், பரவாயில்ல கண்ணா சாப்பிடு நீ முதல்ல என்று அவர் தட்டை எடுத்து வைத்தார். அவர் சாப்பிடலாமா? இல்ல கண்ணா. ஏன்? நந்தினி போய் கூப்பிட்டதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டா. நான் தூங்குறேன், தூங்கி எழுந்ததும் நானே வந்துக்கிறேன், அதுவரை கூப்பிட வேணான்னு சொல்லிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் போய் பார்த்தேன், தூங்கிட்டு இருந்தா. சரி, தூங்குற பிள்ளையை எழுப்பி அதற்கு தலைவலி வந்து அது இன்னும் கோபப்பட்டு அப்புறம் உங்களுக்குள்ளதான் சண்டை வரும், அதான் எழுப்பல. எப்படியும் நீ வந்ததுக்கு அப்புறம் போய் எழுப்பவே இல்லை. பாப்பா என்ன பண்றா? பசங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? தூங்கிட்டாங்களா? பாப்பா நந்தினி ரூம்ல அவளின் அண்ணன்களோடு உறங்கி கொண்டிருக்கிறாள். இவ்வளவு நேரம் என்கிட்ட தான் இருந்தா, இப்பதான் நந்தினி வாங்கிட்டு போனா. அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏன் பாப்பாவுக்கு நந்தினி என்றவன் அதற்கு மேல் பேச தெரியாமல் அம்மாவையே பார்த்தான். அவளும் மகிழினிக்கு இன்னொரு அம்மா தாண்டா. அவளோட பொம்பளை பிள்ளை இறந்ததிலிருந்து மகிழினியை தான் தன்னோட பொண்ணாவே நினைக்கிறான். நிலவன் முகிழனை கூட அஞ்சுவும் நானும் பார்த்துக்கிறோம். ஆனால் மகிழினிய நீ வரும் வரை அவள் தருவதே இல்லை. சொல்ல போனால் 2 பெண்களுமே இப்போது எல்லாம் அல்லும் பிள்ளைகளுக்கு பால் கொடுத்து கொள்கிறார்கள். ஏனோ அதில் உடன்பாடு இல்லை ஈஸ்வருக்கு. பிள்ளையை கூட கவனிக்காம தூங்குற ஆள் எல்லாம் இல்லையே அவள். இன்னும் கோபத்தில் பாப்பாவை தூக்காமல் இருக்கிறாளோ? எனக்காக தான் காத்திருப்பாளோ? கோபத்தை எல்லாம் என் மீது கொட்டிவிட்டால் குழந்தையை பார்த்து கொள்வாளோ? பிள்ளையை கூட பார்க்காத அளவுக்கு ஒரு தாய்க்கு கோபம் வருமா என்று அவளின் மீது அளவு கடந்த கோபம்தான் வந்தது அவனுக்கு. அப்படி இருந்தும் அவள் சாப்பிடாமல் தூங்குகிறாள் என்னும் போது அவனால் சாப்பாடு தட்டில் கை வைக்க கூட முடியவில்லை. சரிம்மா, நான் போய் அவளையும் எழுப்பிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போய் தூங்குங்க. நீ முதல்ல சாப்பிடு. அவ இன்னும் சாப்பிடலையேம்மா. நீ ஏற்கனவே பசியில் இருக்க, அது உனக்கு இன்னும் கோபத்தை உண்டாக்கும். அஞ்சு ஏற்கனவே கோபத்தில் இருக்கா. இப்போ நீ போனதும் உடனே அவ எழுந்து வர போறதில்ல. நீ ஒன்று பேசி அவ ஒன்று பேசி 2 பேரும் பேசியே அப்புறம் சண்டை போட்டு 2 பேரும் பட்னியாக இருப்பீங்க. உன் வயிற்றுக்குள் கொஞ்சம் சாப்பாடு போட்டால் அது உன்னை கொஞ்ச நேரம் கோபப்படாமல் அமைதியாக யோசிக்க வைக்கும். சாப்பிடாம உன்னை விட்டுட்டாலும் என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது கண்ணா. அதனால தான் உனக்கு பிடித்த அரிசியும் பருப்பும் கூடவே கொஞ்சம் இடியாப்பமும் செஞ்சு வச்சிருக்கேன். அவன், மா கண்ணா நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் அவளுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு உன் ரூம்க்கு வேலையாட்களிடம் எடுத்து கொடுத்து விடுறேன். வேணாம்மா. சரி, நான் அஞ்சுவுக்கு ரூம்ல கொண்டு போய் கொடுக்கிறேன். அவள் கோபத்தில் ஏதாவது அம்மாவை பேசிவிட்டாள் என்ற எண்ணத்தில் நானே கொண்டு போகிறேன். தனக்காக முழித்திருக்கும் தன் அம்மாவிற்காக 2 வாய் அரிசியும் பருப்பும் சாப்பாட்டை உண்டுவிட்டு எழும் மகனின் கைப்பிடித்த அன்னலட்சுமி, நீ உண்மையாவே என் கண்ணுக்கு பெரிய உயர்ந்த சிறந்த மனிதன். ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட தாழ்ந்து போறதுல தப்பில்ல. அம்மா, அவள் எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்குன்னு வந்து இந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கா. நந்தினி வாரத்துக்கு 2 முறை அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது கூட அவ போறதில்ல. நீ மகாராணியா கவனிச்சுக்கிட்டாலும் அவ மனசுக்குள்ள சின்ன ஏக்கம் வந்தாலும் நீ இவ்வளவு கவனிச்சும் பிரயோஜனம் இல்லை. அம்மா, அப்ப அவ என்ன காயப்படுத்தினாலும் சரியாமா,
புருஷன் பொண்டாட்டி உறவுக்குள் மன்னித்தல்கள் அதிகம் இருக்கணும் கண்ணா. உன்னை எல்லாரும் உயர்வான இடத்தில் வச்சு பார்த்து பெரியவங்க கூட உன்னை பார்த்தால் கும்பிடும்போது உன் மனசுக்கு யாரிடமும் தாழ்ந்து போக தோணாது. கும்பிட்டுட்டு போறவங்க அப்படியே போயிடுவாங்க. யாரும் உன் வாழ்க்கையில் பயணிக்க போவதில்லை. ஆனால் நம்ம குடும்ப ஆட்கள் உன் கூடவே பயணிக்கிறவங்க. முக்கியமா உன்னோட எல்லாத்துலேயும் இருப்பவள் அஞ்சு. அவளுக்கு இன்னைக்கு புரியாட்டியோ என்னைக்காச்சும் செய்வதெல்லாம் தப்புன்னு புரியும் போது அதெல்லாம் திருத்திப்பா. அவளெல்லாம் திருந்துற ரகம் இல்லம்மா. அப்படி சொல்லாத கண்ணா. நானே கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்த புதிதில் உன் அப்பா கிட்ட எனக்கு எதுவுமே பிடிக்காது. எல்லா முடிவும் உங்க தாத்தா எடுக்கும்போது அப்படியே ஆகட்டும்பா என்று தலையை ஆட்டி கொண்டு நடக்கும் அவரை பார்க்கும்போது எனக்கு தலையாட்டி பொம்மையை கட்டி வச்சுட்டாங்களே என்ற கோபம் இருந்தது. ஆனால் என்னோட பிடிவாத குணத்துக்கு உங்க அப்பாவை தவிர வேறு யாரும் பொறுத்து போக மாட்டாங்க. உன் தாத்தா நின்று முறைத்தாலே ஒண்ணுக்கு போய்விடும் பழக்கமுடையவர் உன் அப்பா. அதெல்லாம் இங்க வந்த பெண் கண்டு எனக்கு இவரோட வாழவே பிடிக்கல. சொல்ல போனால் ஆளுமை தன்மையே இல்லாத ஒருவரோடு வாழவே எனக்கு பிடிக்கல. ஆனால் ஒரு முறை உங்க தாத்தா என்னை திட்டினப்போ, அப்பா என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, அவளை திட்டாதீங்க, அவள் பாவம் என்று பேசினார். என் மாமனாரை வியந்து பார்த்த தருணம் அது. மகனிடம் வந்து இந்த குணம் உன்னை கண்டிப்பா ஒரு நாள் உயர்த்தும் கண்ணா என்று சொல்லிவிட்டு போனாங்க. அப்புறம் நான் உங்க அப்பா கிட்ட கேட்டேன், நான் இவ்வளவு கோபமா உங்ககிட்ட நடந்துக்கிறேன், அப்படி இருந்தும் நீங்க உங்க அப்பா கிட்ட எனக்காக பேசுனீங்க, உங்களுக்காக கூட நீங்க வாயை திறந்ததே இல்லையே என்று நான் கேட்டப்போ அவர் சொன்னதுதான், நீ என்னை மட்டுமே நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, உனக்கு ஒண்ணுனா நான் தான் இருக்கேன், நான் தான் பார்த்துக்கணும்னு என் அம்மா சொல்லி வளர்த்துருக்காங்க, பொண்டாட்டிய அம்மா மாதிரி பார்த்துக்கணும் என்று. அந்த நிமிஷத்துல இருந்துதான் உங்க அப்பா மேல எனக்கு மரியாதை, பாசம், அன்பு எல்லாமே வந்துச்சு. நம்ம ஒருத்தவங்களை உண்மையா நேசிக்க ஆரம்பிச்சா அவர்களின் குறை நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதுபோல் அவளை நேசிக்கண்ணா. உன் பொண்டாட்டி உன்னோட பாதி கண்ணா. உன் அப்பா என்ன எந்த இடத்துலையும் மரியாதை குறைவா நடத்தினதே இல்லை. அதே போல நீயும் கொஞ்சம் மரியாதையாக நடத்தினால் அவளும் உன்னை புரிஞ்சுப்பாளோ என்னவோ. அப்போ எல்லா பிரச்சனையும் என்கிட்ட இருந்து தான் ஆரம்பமாகுதாமா? இல்லை, பிரச்சனை எங்கே ஆரம்பித்தது என்று தெரியல. ஆனால் அந்த பிரச்சனையில் என்னோட பங்கும் பெரிதாக இருக்குது, உன்னோடதே இருக்குது. இனி என்னால் என் பிள்ளைகளின் வாழ்வு கெட்டுவிடக்கூடாது என்று தான் இப்போ எல்லாம் நான் வாய் திறக்கிறதே இல்லை. பேச வேண்டிய இடத்துல கூட மௌனம் காக்கிறேன். அப்புறம் கண்ணா, நம்ம 2 பேர் பக்கமும் தப்பு இருக்குது. அன்னைக்கு நான் ஒரு வார்த்தையை விட்டு அது பெரும் பிரச்சனையாகி நீண்டு அதன் தொடக்கமே இப்போ வர அது ஒவ்வொரு சம்பவமும் பிரச்சனையில் வந்து முடியுது. இதற்கு ஒரு தீர்வு இருக்கு. அவனும் என்ன தீர்வுமா? நம்ம 2 குடும்பமும் ஒரே இடத்தில் மீண்டும் சந்தித்து எல்லோரின் முன்னாடியும் அமர்ந்து நமக்குள் இருக்கும் மனஸ்தாபங்களை எல்லாம் பேசி தீர்த்து கொண்டாலே எல்லாம் சரியாகிவிடும் கண்ணா. என்ன பிரச்சனை இருந்தாலும் பழசையெல்லாம் நீயும் கொஞ்சம் மற. உன் அண்ணனும் இந்த விஷயத்தில் கேள்விப்பட்டதிலிருந்து நந்தினியிடம் உம்மென்றுதான் இருக்கிறாப்ல போல. இது உங்களோட முடிஞ்சா பரவாயில்ல, அங்கே ஆதிரையும் இருக்கிறாள். இந்த உறவுகளில் ஒருத்தவங்க காயப்பட்டாலும் எல்லாரையும் பாதிக்கும். நீ இன்னைக்கு தாய்மாமன் சொல்லி தீபக்க உட்கார வச்சுட்ட. ஆனால் அது உயிரோடு இருக்கிறப்பவே நீ எந்த உறவும் இல்லைன்னு சொல்றதுக்கு சமம் கண்ணா. அம்மா, நான் தான் தப்பு செஞ்சவனாகவே இருக்கட்டும், ஆனால் இன்னைக்கு அவங்க நடந்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப ஓவரா இருந்ததுமா. எனக்கேனோ அவனை பிடிக்கவே இல்லை. இப்படியே விட்டுட்டா கூட மனசுல கொஞ்சம் நிம்மதி இருக்குமா? அவனை கூட்டிட்டு வந்து நானும் அவனும் திரும்பி பேச ஆரம்பிச்சிட்டா பிரச்சனை பெருசாதான் வெடிக்கும். நாங்க போடுற பிரச்சனை இனி சோசியல் மீடியாவில் வரும் அளவுக்கு இருக்கும். அதையெல்லாம் பார்த்தா இன்னும் பாதிப்பு அதிகமா இருக்கும். இந்த ஜென்மத்தில் நான் எதுக்காகவும் அவங்கிட்ட போய் நிற்க மாட்டேமா. மகனின் தலையை வாஞ்சியாக தடவி, இடம், பொருள், உணவு எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். ஆனால் நம்ம மேல நேசம் வைத்தவர்களை உடைத்து விட்டால் நம்மளும் சந்தோஷமா இருக்க மாட்டோம், அவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இதை உங்க பாட்டி என்கிட்ட சொன்னது. ஏதோ ஒரு காரணத்தால் உங்க பாட்டி உங்க தாத்தா கிட்ட பேச இல்லையாம். அதுவும் சாகிறதுக்கு முதல் நாள் என்னிடம் சொன்னாங்க. அவர் ஒரு தப்பு பண்ணினார், ஆனால் சாகிற வரைக்கும் அவருக்கு நரகத்தை கொடுத்துட்டேன். அதுக்கு பேசாமல் அவரை நான் சாகடித்திருக்கலாம். அந்த தப்பை நீ என் மகன் வாழ்க்கையில் பண்ணிடாத என்று கேட்டுவிட்டு போனாங்க. என் மாமியார் எனக்கு சொன்னது நான் உனக்கு சொல்றேன். நீ அஞ்சுவிடும் கோபத்தை எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு என் மகன் ஈஸ்வராய் போய் பேசு என்றவர். அவளுக்கான சாப்பாட்டை போட்டு தட்டை கொடுக்க வாங்கி கொண்டே மேலே அறைக்கு வந்தான் அவன். அவள் உறங்கி கொண்டிருந்தாள். தட்டை மேஜையில் மேல் வைத்துவிட்டு அவளை எழுப்ப அருகே போனான். மெல்ல முனங்கள் கேட்டது. என்னாச்சு இவளுக்கு என்று தொடும்போது உடல் கொதிக்க ஏய் என்று கன்னங்களை தட்டு அவளால் திறக்கவே முடியவில்லை. அப்படியே அள்ளி கொண்டு வந்து வாகனத்திற்குள் கிடத்தியவன் நேராக மருத்துவமனைக்கு விரைந்தான் அவன்.